இருக்கு. இன்னைக்கான எபிசோட்ல தரமான சம்பவங்கள் இருக்கு. இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்னாலே நம்ம கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் முன்னாடி சீசன் இப்போ இல்ல. முன்னாடி சீசன்ல சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்தாலே அப்பா அடே சாட்டர்டே சண்டே வந்துட்டா அப்ப தரமான சம்பவம் இருக்கும்டா. வீட்டுல கொளுத்தி போட போறாங்க, வீட்டுல ஒருத்தனை மாட்ட போறான்னு சொல்லிட்டு ஆர்வமா பார்ப்போம். பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஐயோ சாட்டர்டே சண்டே எபிசோட அது எதுக்கு வந்துச்சு, ஏன்டா அது வீக் டேஸோட மோசமா இருக்க மாட்டா, அது ஏன்டா கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கு. முக்கியமா வர்ற ஹோஸ்ட் என்ன பண்றாருன்னா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சூப்பரா பண்ணீங்க நீங்க சொல்லுங்க சூப்பரா பண்ணீங்க, உங்களோட நாடகத்தை நான் ரசிச்சேன் சூப்பரா பண்ணீங்க, இப்படி மட்டுமே சொல்லி சொல்லி இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட முடிச்சிடறாப்ல. அண்ணன் எப்பதான் பேசுவாரு, வீட்டுக்குள்ள இருக்க சண்டை பிரச்சனை எல்லாம் எடுத்து எப்ப நியாயமா விவரிச்சு பெருசா பேசுவாருன்னு சொல்லி பார்த்தா நாங்களும் ஒரு 7வது வாரம் வந்துட்டோம், 6 வாரங்களா பேசல, இந்த வாரமா பேசிட போறீங்க. பட் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த 6 வாரம் நம்பிக்கை வச்சு பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த வாரமும் நம்பிக்கை வச்சு பாக்குறோம். ஏன்னா இந்த வாரம் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. முக்கியமா உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் பயங்கரமா பிரச்சனை மாட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லி பாப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட் சேவ் ஆவா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. பட் இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், ஏன்னா போன வாரமே சொன்னதான், முதல் வாரம் ஒரு ஆளை சேவ் பண்ணாங்க, அப்படி கடந்த வர 2 ஆட்களை சேவ் பண்ணாங்க, அப்படி கடந்த வர 3 ஆட்களை சேவ் பண்ணாங்க, போன வாரம் பார்த்தா மொத்தமா சேவ் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் சேவிங் ஆர்டர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு நியூஸ் சொல்றாங்க சேவிங் ஆர்டர் இருக்கு, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சேவிங் ஆர்டர் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள சில பல குழப்பங்கள் இருக்கு, அந்த குழப்பத்துக்குலாம் ஒரு தீர்வு காண்ற மாதிரி இந்த மாதிரி சேவிங் ஆர்டர் வச்சு டேஞ்சர் சோன்ல உட்கார வச்சு ஒரு சம்பவம் பண்ணா மட்டும் தான் நல்லா இருக்கும். ஏன்னா மொத்தமா சேவ் பண்றது நல்லா இல்ல, ஏன்னா மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியே வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சு அதுல வந்து அவங்க ரோல் நம்பர் மாதிரி கொடுத்து விட்டாங்க. ஏன்னா போன வாரத்தை பொறுத்தவரைக்கும் என்ன ஸ்கூல் டாஸ்க் இருந்தா அந்த ஸ்கூல் டாஸ்க்ல என்ன இருக்கும், எக்ஸாம் எழுதி முடிச்சோம் நமக்கு ரோல் நம்பர் மாதிரி இருக்கும், அந்த ரோல் நம்பரை வச்சு நம்ம போய் ரிசல்ட் பார்ப்போம். அதே மாதிரி இவங்களுக்கு தனித்தனியா ரிசல்ட் பார்க்க விட்டாங்க. அப்படி ரிசல்ட் பார்த்தா இவங்க ரிசல்ட் பார்த்ததுல யாருக்கு அவங்க நம்பர் இல்லையா அவங்க ஃபெயில் அப்படின்னு சொல்லி வச்சு ரொம்ப மொக்கையா சொதப்பி விட்டானு. இதுக்கு முன்னாடிலாம் அந்த சேவிங் ஆர்டர் அந்த எவிக்ஷன்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா, எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும் தெரியுமா. காடை தூக்கி அண்ணன் காட்ட போறாரு, எத்தனை பேர் டேஞ்சர் சோன்ல இருக்க போறாங்கன்னு சொல்லி ஆர்வமா பார்ப்போம். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சேவிங் ஆர்டர் முடிஞ்சிச்சு எப்படா முடிஞ்சே, எவிக்ஷன் முடிஞ்சா எப்படா முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நம்மள ஒரு மாதிரி வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்க தவிர ஒரு சுறுசுறுப்பான கண்டென்ட்டே இல்ல. உண்மையா சொல்ல போனா அதுதான் உண்மை, சுறுசுறுப்பா எதுவுமே இல்ல. அதனால போன வாரமே மக்கள் எல்லாம் காண்டாயிட்டாங்க. சும்மா மொத்தமா சேவ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு சேவிங் ஆர்டர் தெரிய மாட்டேங்குது, யார் எவிக்ட் ஆகிறான்னு தெரிய மாட்டேங்குது, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமான கம்ப்ளைண்ட் போயிருக்குது. அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சேவிங் ஆர்டர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சேவிங் ஆர்டர் கண்டிப்பா அபிஷியல் ஓட்டிங் படி இருக்க போது. வேணா ஃபர்ஸ்ட் 2 பேர் மட்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது யார் சேவ் ஆவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவை தான் சேவ் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ சௌந்தர்யான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாக்கு மட்டும் தான் வீட்டுக்குள்ள அதிகமான நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. அது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டாஸ்க்ல பெருசா தெரியல, டாஸ்க்ல பெருசா எதுவுமே தெரியல. பட் அந்த டாஸ்க் முடிஞ்சு இந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க. ஹோஸ்டல்ல செலக்ட் பண்றது, ஹோஸ்டல்ல வச்சு அடி நடிக்கிறது, ரோஸ்ட் பண்றாங்க பேர்ல வன்மத்தை கேட்கறது, பர்சனல் அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கொடுத்துட்டாங்க நெகட்டிவ். ஸோ அதை ஒன்று மாத்துறதுக்கு, ஏன்னா அந்த பொண்ணே உடஞ்சு போச்சு. அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க, அந்த பொண்ணு ரொம்ப உடஞ்சிட்டேன்னா சாச்சன மாதிரி ஒரு விஷம் பேசும்போது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த வகையில் அதெல்லாம் கொஞ்சம் மாத்துறதுக்கு கண்டிப்பா சௌந்தர்யாவை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி வீட்டுக்குள்ள கேம் மாத்தோன்னு எனக்கு தோணுது. நான் சொல்றேன் நினைச்சு பாருங்களேன், இப்போ வீட்டுக்குள்ள வந்து யாரையும் சேவ் பண்ணல, டக்குன்னு சௌந்தர்யா எழுப்பி கேட்டுட்டு இருக்காங்க. சௌந்தர்யா எழுப்பி ஒரு 2-3 டாபிக் கேட்டு சௌந்தர்யா உட்காருங்க நீங்க சேவ்டுன்னு சொன்னா வீட்டுக்குள்ள சௌந்தர்யாக்கு ஆப்போசிட்டா பேசினவங்க மூஞ்சலாம் எப்படி இருக்கும் லைட்டா யோசிச்சு பாருங்க. சௌந்தர்யாக்கு ஆப்போசிட்ல பேசினவங்க எல்லாருமே எப்படி செத்துவே உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள நானும் கவனிச்சிட்டு இருக்கேன், ஒரு கடைசி 2 வாரங்களா இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கும், நான் நம்புறேன் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததா சேவ் பண்ண போறது எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா முத்துக்குமரன் தான் அபிஷியலா ஓட் லீடிங்ல இருக்காப்ல, முதல் இடத்துல இருக்கிறது முத்துக்குமரன் தான். அன்அபிஷியலா பார்க்க போனாலும் அவர் தான் முதல் இடத்த பிடிச்சிருக்காரு, ஒரு 1 லட்சம் ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்த பிடிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் தான் 2வதா சேவ் பண்ணுவாங்க. ஏன்னா முத்துக்குமரன் இந்த வாரத்துல பெருசா நெகட்டிவ் எடுக்கவே இல்லை. அவன் வீட்டுக்கு எங்கேயும் தேவையில்லாம சண்டை போடல, தேவையில்லாம வார்த்தை இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரத்துக்கு நான் இந்த டாஸ்க் இந்த வாரம் ஃபுல்லா பார்த்த வரத்துக்கு அவன் நீட்டா தான் இருந்திருக்கான். தேவையில்லாம இந்த டாஸ்க்ல போய் தோக்கவும் செய்யல, தேவையில்லாம யார்ட்டையும் வார்த்தை கடத்தல, அவன் ரொம்ப நீட்டா இருந்திருக்கான். அந்த வகையில் அவனை தான் சேவ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அவனை தான் சேவ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை சேவ் பண்ணாதான் அது கீழே ஓட்டுகள் இல்லாம வீட்டுக்குள்ள அவங்களுக்கு தான் ஓட்டுகள் இருக்க மாதிரி நினைச்சிட்டு உட்காந்துருப்பாங்களே, அவங்களுக்கான கேம்லாம் மாறும். புரியுது, அவங்களுக்கான கேம் வரப்போற நாட்கள்ல மாறணும்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணா மட்டும்தான் உண்டு. இப்போ போன வாரம் மட்டும் இந்த மொத்தமா சேவ் பண்ணாம சேவிங் ஆர்டர் மாதிரி வச்சு வெளியே கிளாப்லாம் தட்ட விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மொத்தமா மாறும், அந்த ரொட்டீன் மாறும். கண்டிப்பா ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், இவங்களுக்கு கைத்தட்டல் அங்கே போய் பேசுவோமா, இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், நமக்கு கைத்தட்டல் வந்து நம்ம ஒரு தனி கேம் ஆடும்னு சொல்லிட்டு இந்த கேம்கான பேட்டர்ன் மாறும். ஆனா அந்த கேம்கான பேட்டர்ன் இவங்க மாற விட மாட்டாங்க அப்படிங்கறத உண்மைன்றது எல்லாமே இவங்க தான் தேவையில்லாத வேலையை பார்க்கறாங்க. கரெக்டா லாஸ்ட் சீசன் மாதிரியே கொண்டு போனாலே நல்லா தான் இருக்கும். சும்மா நச்சுக்கும் சேவிங் ஆர்டர் அப்படி மாத்திரம் எப்படி மாத்திரம், எவிக்ஷன் ஆர்டர் அப்படி மாத்திரம் எப்படி மாத்திரன்னு சொல்லி மொத்தமா ஊத்தி
மூடிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவதா எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் தான் சேவ் ஆவாரு. மூணாவதா ஜாக்லின் தான் சேவ் ஆவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அபிஷியல் ஓட்ல ஜாக்லின் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இல்ல ஜாக்லின் இரண்டாவது இடம். சரி அபிஷியல் ஓட்ல ஜாக்லின் வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. வேற லெவல் பண்றாங்க. முதல் இடத்துல அபிஷியல் முத்துக்குமரன், இரண்டாவது இடத்துல ஜாக்லின், மூணாவது இடத்துல யாருன்னா சௌந்தர்யா. இவங்க 3 பேர் தான் அபிஷியலே ஓட்டுகளை பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அன்அபிஷியலை பார்த்தவரத்துக்கு முதல் இடத்துல முத்துக்குமரன், இரண்டாவது இடத்துல நம்ம சௌந்தர்யா இருப்பாங்க, மூணாவது இடத்துல விஜய் விஷால் இருக்கான், நாலாவது இடத்துல ராணவ், அஞ்சாவது இடத்துல தான் ஜாக்லின் இருக்காங்க. பட் அபிஷியலா பார்க்க போனா இரண்டாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவதா முத்துக்குமரனை சேவ் பண்ணிட்டு மூணாவதா ஜாக்லின் சேவ் பண்ணா நான் நம்புறேன். அப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சேவிங் ஆர்டர்ங்கிறது நல்லபடியா வைக்கணும். ஏன்னா ஒரு வீடியோ கூட நான் கவனிச்சேன் லாஸ்ட் வாரம், ஜாக்லினுக்கான அம்மா பேசின வீடியோ நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க நிறைய விஷயங்கள் இன்னசென்ட்டாக பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. பேசிட்டு கடைசியில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என் பொண்ணை மட்டும் கடைசியாக சேவ் பண்ணுறாங்க. அது நமக்கு பார்க்க ஒரு மாதிரி அப்படிதான் அம்மா மாதிரி அப்படி தானே இருப்பாங்க, இன்னசென்ட்டாக தான் இருப்பாங்க, ஒன்றும் பெருசாக எதுவுமே ஆராய்ச்சி பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ அவங்க சொல்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, என் பொண்ணை வந்து கடைசியாக சேவ் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஓட்டுக்கள்லாம் இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, நானும் பார்த்தேன் ஓட்டுக்கள் இருக்குது, ஆனால் அந்த பொண்ணை கடைசியாக சேவ் பண்ணாமல் அந்த பொண்ணு கஷ்டப்படுவாள்ல, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனாலேயே எனக்கு தெரிஞ்சு மேபி ஜாக்லினை ரெண்டாவது மூணாவது சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. வேணா பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க, அப்படி நடக்க போகுது. அடுத்ததா டேஞ்சர் சோனில் யார் இருக்கான்னு சொல்லிடுறேன். அதுதான் பெரிய சிரிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் சேவிங் ஆர்டர் உங்களுக்கு தேவையில்லை. டேஞ்சர் சோனில் இப்போ ஒருத்திக்கு ஒரு 4 பேர் இருக்கதா சொல்கிறாங்க. அந்த 4 பேரில் எந்த 2 பேரை தூக்குனா நல்லா இருக்குன்னு உங்களுக்கான கருத்தை சொல்லுங்கள். ஒன்று ஆனந்தி. என்னன்னா ஆனந்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தி டேஞ்சர் சோனில் தான் இருக்காங்க. ஆனந்திக்கு ஓட்டுகள் இல்லை ப்ரோ. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ஆனந்திக்கு பெருசாக ஓட்டுகளே இல்லை. ஏன்னா ஆனந்தி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியே தெரியவே இல்லை. நம்ம ரிவ்யூவிலே ஒரு 5 நாள் நான் அவங்களை பற்றி பேசவே இல்லை. நான் கூட கடைசி நான் ஃபீல் பண்ணேன், நப்பா ஆனந்தி பற்றி பேச முடியலப்பா, எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கு. ஏன்னா எப்போவுமே ஆனந்தி கண்டென்ட் போட்டு ஒரு மாதிரி எப்போவுமே ஆனந்தி கண்டென்ட் சுற்றிட்டு இருப்போமே, ஆனந்தி கண்டென்ட் இந்த வாரம் ஃபுல்லாக இல்லைங்கும் போது கொஞ்சம் ஏதோ ஒரு கை இழந்த மாதிரியே ஃபீலாக இருக்குது. ஆனால் ஆனந்தி பேக் டு ஃபார்ம் வந்து கண்டென்ட் கொடுக்கன்னு பார்த்தா நேரத்தை கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அது வேற கதை. இருந்தாலும் ஆனந்திக்கு ஓட்டுக்கள் இல்லை. ஸோ அவங்க டேஞ்சர் சோனில் இருக்காங்க. அடுத்ததாக சாச்சனா அவர்கள் டேஞ்சர் சோன். வீட்டுக்குள்ள நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட்டம் போடலாம், உங்களுக்கு தான் அந்த என்ன சொன்னாங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ், அது உங்களுக்கு பீக்கில் நிற்கு. ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. கேட்டா சாட்டர்டே சண்டே சேதனை கேட்பாரு, இந்த வாரம் நல்லாவே கேட்பாரு. ஸோ சாச்சனா அவர்களுமே டேஞ்சர் சோனில் தான் இருக்காங்க. அடுத்து தர்சிகா வாங்க. என்ன 200 இங்கே வருவீங்கன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா? இதுவே உங்களுக்கு பெருசாக நினைக்கிறீங்க. வீட்டுக்கு போக போறீங்களா? அதை நினச்சி கொஞ்சம் பெருமைப்படுங்க. சரியா? வீட்டுக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு டிக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ தர்சிகா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு விட்டு நினைக்கிறேன். ஸோ அஃபிஷியலாக நியூஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அடுத்ததாக வர்ஷினி. இந்த 4 பேர் தான் டேஞ்சர் சோனில் இருக்காங்க. யாரு? ஆனந்தி, சாச்சனா, தர்சிகா, வர்ஷினி. இந்த 4 பேர் டேஞ்சர் சோன். எனக்கு பெரிய சிரிப்பு என்னன்னா, இந்த 4 பேர் நேற்று அதிகமாக வாய் பேசினாங்க. இதில் 4 பேரில் இந்த 3 பேர் நம்ம சாச்சனா, ஆனந்தி, தர்சிகா, இந்த 3 பேரும் கேங்கெல்லாம் உட்காந்து பயங்கரமாக ஜாக்லினை பற்றிலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த 3 பேர்லேருந்து யார் 2 பேர் போனாலும் எனக்கு ஓகேப்பா, எனக்கு ஓகே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த 3 பேரில் யார் 2 பேர் வெளியே போனாலும் நான் ரொம்ப ஜாலியாக பார்ப்பேன். ஏன்னு சொல்லுங்க, அவங்க கூட்டமாக சேர்ந்து ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தை கலைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வரும்ல, ஐயோ என்ன இவா போயிட்டா, ஐயோ சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் சேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். அந்த பயம் தான் எங்களுக்கு வேணும். வரப்போகிற நாட்களில் கேம் ஆடுறதுக்கு அந்த பயம் முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கும். ஸோ அதனால் தூக்குங்க எஜமா, அந்த 2 பேரை தூக்கி வெளியே போடுங்க. வெளியே வந்து மக்களுக்கான பவரை பார்க்கிட்டு மக்கள் யாருக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, நம்ம என்ன கேம் ஆடுறோம், நம்மளுக்கான கேம் என்ன ஆக்கமாக வெளியே தெரிஞ்சிருக்கு, நமக்கு எந்த வகையில் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க, அந்த நெகட்டிவ் இதுக்கப்புறம் எப்படி மாற்றலான்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்கட்டும் ப்ரோ, அனுபவிக்கட்டும்னு கேட்குறேன். வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு எப்படி அடிக்கிறாங்க அந்த வகையில் இதெல்லாம் இவங்க அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன். 4 பேரில் 2 பேர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. அஃபிஷியலாக வந்து கண்டிப்பாக அறிவிக்கிறேன்.